பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவன் உன்னை ரட்சிப்பாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். அத்தா என்னடி மூக்கால பிடிச்சு கேக்குறேன். ஆகட்டும் உன் கைய பிடித்து கேட்கிறேன். அக்கா எப்பேற்பட்ட நிலைமையில இருக்காங்க, நிறைமாத கர்ப்பணியா இருக்காங்க. அக்காவை இப்படி அடிக்கிறீங்களே, நீங்க அக்காவை கரந்தொட்டு அடிக்கும் பொழுது யார் ரத்தம் அப்படியே கொதிக்குது. ரத்தம் கொதிக்கும் போதே 4 பச்சை மிளகா மிளகு சேர்க்கலாம் நுனி போட்டு பேச்சு எடுத்துருக்கா. நாட்டுக்காம கறி எடுக்கல நானு சாப்பிடுறேன். ஏங்க ரத்தம் நான் விரும்பி சாப்பிடுவேன். அதை விட நாய் தலையை பெத்தி வை பொட்டிக்கார சப்பி சப்பி சாப்பிடுவார். அக்காவை நீங்க கரந்தொட்டு அடிக்கும் பொழுது அப்படியே வெடிக்குதுங்க. வெடிக்க கூடாது. மறுபடியும் அக்காவை நீங்க அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டுக்கு இந்த ஊர்ல கடை எங்க இருக்கிறது பார்த்து 5 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டுட்டு செத்துடுவேன். 5 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி துட்டு நீ செத்துருவியா? மாமா எங்க அக்கா செத்துட்டு பிறகு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். பாபா இருக்க மாட்டேன். ஊருக்கார ஒரு 50 பேர் கூப்பிட்டு கோயில் இந்த அகிலி எடுத்தாந்து வைக்க சொல்லு. ஒரு 1000 பேர் கூப்பிட்டு தண்ணி எடுத்தாந்து அதுல ஊத்து சொல்லு. நான் கள்ள கட்டிக்கிட்டு உள்ள குச்சி செத்துடுறேன். எப்ப 50 பேர் தண்ணியை தந்து ஊத்தணுமா? 1000 பேரு அகில்ல தெரிஞ்சு போச்சா? இதோ பாருங்க, அக்காவை நீங்க அடிக்க கூடாது. அக்காவுக்கு என்ன சண்டை? இந்த கருவுக்கு காரணம் யாரு? அது தெரியும் எனக்கு. ஒரு பெண்ணுடைய மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அக்கா வயித்துல வந்த குழந்தைக்கு யார் காரணம்? இதுதானே உங்களுக்கு சண்டை. அக்கா கிட்ட உண்மையை நானும் என் தம்பியும் கேட்டு வாங்கிட்டு அப்புறமா உங்ககிட்ட விட கொடுக்கல. நீங்க முதல்ல அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் கோகாருன்னு சொல்லுவாங்க. பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால பக்குவமா நான் கேட்டு சொல்றேன். மாமா மாசமாக்குற அக்காவை அடிக்காத சொல்றீங்களா? நான் கேட்டு சொல்றேன். நீ போ மாமா. மாமா கோயிலுக்கு பின்னாடி வண்டி நிக்கல நம்ம வண்டியா அதுல படி வண்டியை வச்சுக்கிறேன் பாரு. கலந்து சாப்பிட்டு முதல் சீட்லயே படுத்துக்கோ. தேவையா என்ன இது சார பாமாட்ட இவ்வளவு நீட்டா இருந்தா உங்க அட்டிக்கு ஆகாதே. எனக்கு கட்டையா இருந்தா தாண்டா பிடிக்கும். தெரியும் தெரியும் உன்னை பத்தி எனக்கு. அத பார்த்தாலே இத பார்த்தாலே எனக்கு அலர்ஜி. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அக்கா அக்கா வாங்கக்கா அது உட்காருக்கா. மாசமாகற பொம்மை பார்க்காத ஆட்டமாட்டம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் அந்த ஆளு. மாமா கொஞ்சம் கூட அறிவுட்டே கிடையாது. எல்லாம் என் தலையெழுத்து. 2500 ரூபாய் இந்த புடவை. சனினா சேத்துப்பட்டுல எடுத்து விட்டா 275 ரூபாய். எங்க பீலா விடுறா? ஊருக்காரி எத்தனா சொன்னா கேட்டுக்கோங்க நினைச்சிருக்கியா? பேசுறமே நம்ம அறிவாளியில உட்காந்து பாக்குறாங்களே அவங்க தான் அறிவாளி. அவங்க கை தட்டினாதான் பெரிய நடிகன் ஆக முடியும். எந்த துண்டு வந்து பேசி போற கதை ஐடியா பாக்கா. அக்கா பாத்து உட்காருங்கக்கா. ஐயோ பிள்ளா போட்டு அடிப்பா அந்த பாய் மனுஷன். பாத்து உட்காரு. உன் அளவுக்கு இல்ல காச்சாரு. உள்ள தள்ளி உட்காரதா லாக் ஆயிடும். முன்னே உட்காருக்கா. ஐயோ வம்பா போச்சு. இப்ப ஏறி பாத்தியா? நான் அப்ப சொன்னா இல்லையா? தூக்குமா அப்படிதான் முன்ன தள்ளி உட்காருக்கா. அந்த கால் கொஞ்சம் வீக்கு. ஏந்திரி 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 சொல்றேன். வா அந்த உட்காருக்கா. இது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். உட்காரு. அக்கா இந்த பாவிடா தாசி குடும்பத்துல பெண்ணாக பிறந்தவத்தா கேவலம் பணத்திற்கோ நகைக்கோ சொத்திற்கோ சொத்திற்கோ ஆடம்பர வாழ்க்கைக்கோ ஆசைப்பட்டு இந்த பாவி ஏற்பட்ட தவறு நான் செய்துட்டேன். அக்கா உங்களுக்கோ மாமாக்கோ ஆரம்பத்திலே திருமணம் நடந்து போச்சு எனக்கு தெரிந்திருந்தா உங்க வாழ்க்கையை நான் கெடுத்திருக்க மாட்டேன். மாமாவை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டேன். சரி அது போச்சு. வாழ்க்கையை நான் கொடுக்க வந்துட்டு பெரிய பாவத்தை செய்துட்டாக்கா. பெரிய பாவத்தை செய்துட்டு அக்கா இந்த பாவியால மாமா உங்களை கரந்தொட்டு அடியான அடி அடிச்சுட்டாரு. மாமா செய்த தவறுக்காக உன் தங்கச்சி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க. மீனா குடும்பத்தில் பிறந்து விட்டாய். என் கணவரோடு வந்து விட்டாய். என் வாழ்க்கையில் பங்கேற்க வந்தாய் என்பதனால் உன் மீது கோபம் இருந்தது என்னவோ உண்மைதான். அக்கா நான் தாசி குடும்பத்தில் பிறந்தங்க. இந்த ஊர்ல எங்கெங்கயோ வேலை தேடினேன். யாருமே எனக்கு வேலை தரல. தாசி குடும்பத்துல பிறந்தன்னு சொல்லிட்டு எனக்கு வேலை கொடுக்கலக்கா. ஏதோ என் வயிற்று பழப்புக்காக என்னை தேடி வரக்கூடிய ஆம்பளையை ஏமாத்தி என் பழப்ப நடத்திட்டு வந்தேன். உன்னுடைய கணவரும் தெரிஞ்சிருந்தா நான் தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டேங்க்கா. உன் கணவரும் தெரிஞ்சிருந்தால்தான் உங்க வீட்டுக்கு வந்தது என்ன பார்த்ததும் உங்க 2 பேருக்கு சண்டை வரதுக்கு காரணமே நான் தான்க்கா. ஏதோ என்னாலதான் உன்னை கரந்தொட்டு அடிச்சுட்டாரு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு நீ கேட்கிறேன். நீ தாசி குடும்பத்துல பிறந்திருந்தாலும் குணத்துல உயர்ந்துட்டடி. அதனால உங்ககிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கிறேன்.
அக்கா என்னக்கா பெரிய வார்த்தை சொல்லிட்டு யாரு நீங்க பெரியவங்கக்கா எங்களுக்கு போய் கையெடுத்து கும்பிடலாமா நீங்க வயதுல பெரியவங்க ஆமா. நான் சின்ன பொண்ணு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இருந்தாலும் மாமா எதற்காக கோவப்பட்டு கலந்துட்டு உங்களை அடிச்சாரு இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு கேட்டுதான் அடிச்சாரு இப்போ ஒண்ணு கெட்டு போகல உன் தங்கச்சி நான் இருக்கிறேன் உடன் பிறக்காத தம்பி அவன் இருக்கிறான் எங்க கிட்ட சொல்லுங்க இந்த கருவுக்கு காரணம் யாரு எந்த குறையும் வராது நாங்க பாத்துக்கிறோம் அந்த கருவுக்கு காரணம் யாரு மட்டும் கூட பிறந்த தங்கச்சியா உன் தம்பியா நினைச்சு என்கிட்ட சொல்லுக்கா உன் தம்பி கேக்குறேன் என்கிட்ட சொல்லுக்கா அக்கா போடா அப்படியே தம்பியா தம்பி கூட்டி கொடுக்குற பாடு தம்பி ஓ மை காட் என்னதான் உண்மை என்ன வார்த்தை சொல்லிட்டக்கா டேய், யாருக்கு யார் தங்கச்சியா அவ அம்மா வயித்துல நான் பிறந்தா ஏன் அம்மா வயித்துல அவ பிறந்தா ஒரே வயித்துல பிறந்ததா அக்கா தங்கச்சியா தம்பியா என்னக்கா அப்படி ஒரு ஆட்சிக்கு பிறந்தமா இருக்கட்டக்கா நான் உன் தம்பி மாதிரி நினைச்சு சொல்லுக்கா தம்பின்னு சொல்லாதடா ஏன் அவ தேவடியா தாசி வேசி விபச்சாரி 1 நம்பர் ரோப்பரு ஓ மை காட் அவளை நினைச்சு நீ சிரிக்க ஜென்ம எடுத்து பையா யாரு அவ தேவடியானா அவனுக்கு பில்லு போடுற பையன் நீ அந்த தேவடியானுக்கு பில்லு போடுற பையன்டா உன்னை எங்க பாக்கலாம் தெரியுமா இங்க எங்க பார்க்க முடியாது சொல்லு இவங்களை பாக்குற இடம் உனக்கு இது இப்ப வந்து கடை இந்த லாட்ஜ் எல்லாம் வந்து இவங்களுக்கு போலீஸ் பிடிச்சிடுறாங்க இந்த காட்டு மாரியம்மன் கோயில் இருந்து வரவையில காடுக்குது பாரு அந்த காட்டான் தான் இவங்களுக்கு வேலையே பைபாஸ்ல வேலை செய்யணும் இப்ப அங்க மாத்திக்கணும் கோயிலாண்ட கோலூர் பைபாஸ் எல்லாம் நின்று இருந்தீங்க வேலூர் போற ரோட்ல ஆமா அங்க யாரையும் புலி அடிச்சிருச்சா உங்களை அடிக்கலையே எங்களே அடிக்குது வண்டியில போறவனை யாரையும் அடிச்சிருச்சா நாளா உத்தமி பத்தி நாளா கடவுளுக்கு சமம் அதனால வேலூர் போற வயலாம் தடை பண்ணிட்டுக்கிறாங்க இப்ப இந்த இடத்த மாத்திக்கிறீங்க அப்புறம் மத்த தேக்கெடுக்கிறதுக்கு வந்துக்கிறீங்களா நாங்க டேய் நீ எப்பேற்பட்ட பையன் கூட்டி கொடுத்து வாங்கி சொன்ன பையன் ஆமா இறந்த பையன் அண்ணா பாடுஸ் பையன் உள்ளோன் ஐயா ரிக்ரோடு பையன் அவன் ரிக்ரோடுறா அது மட்டும் ஆமா அது ரிக் ரோடு நான் மிலிட்டரி ரோடு சொல்லு சொல்லுங்க சிரிக்குப்பா எல்லாம் சிரிக்கா ஏய் கேக்குறனே சூடு சொரணை வெக்கம் ஆனம் ஏனோ ரோஷம் எதுவுமே உங்க அத்தியில கிடையாது அதெல்லாம் போய் 33 வருஷம் ஆகுதுக்கா எப்ப இந்த பையன் தூக்கணும் அப்ப கூட்டு இருந்து கிளம்பும் போதே மஞ்சா பையில போட்டு ஆணில மாட்டிட்டு தான் வருவேன் அதெல்லாம் கிடையாது யாருன்னா சிரிச்சு போட்டு எடுக்குன்னா என் தொழில் அது நான் செய்யறேன் நான் என்ன பண்ணுவேன் அது மட்டும் இல்ல இது எப்பேற்பட்டவன் யாரு நாய் நக்கனையால யாரு நாய் நக்கனையால நாய் நக்கனையாலடா நாய் நக்கனையால நீ எச்சையால ஆமாண்டா அது நாய் நக்கனையால நான் எச்சியால அந்த இலையை ஒரு வாட்டி நாய் நக்கிட்டு போயிடும் இன்னொரு நாய் வந்து அதே இலையை நக்கும் என்ன அது இலை மேல தப்பு இல்லக்கா நாய் மேல தான் தப்பு முதல்ல நக்க நாய் ஒழுங்கா நக்கிட்டு போயிருந்தா சுத்தமா பின்னாடி வர நாய் ஏன் நக்க போகுது அது மட்டும் இல்ல நான் எப்பேற்பட்டவன் கண்ணகி நலாயனி சந்திரமதி என்று சொல்லக்கூடிய பத்திரி பெண்கள் வாழக்கூடிய வழியில் வந்தவன் பத்திரி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்தவங்க நீங்க நிலத்தங்கா கற்பு கரசி கண்ணகி சந்திரமதி அனுசூயா சாவித்ரி இந்த வழியில வந்தவங்க நீங்க ஆனா எங்க அக்கா டிஸ்கோ சாந்தி ஜெயமாலினி சஜிலா சிலிபி சிமிதா அந்த வழியில வந்தது எங்க அக்கா தேவடியால போய் தேவடியான்னு தான் சொல்ல முடியும் அப்போஸ் நான் இல்லைன்னு சொல்லியே தேவடியா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம் ஆமா 50 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம் செருப்பு என்ன செய்யறோம் காடு மேடு வனாந்தரம் சுத்தி வந்தாலும் வாயற்படிக்கு வெளியதான் விடுறோம் ஆமா அது போல செருப்புக்கு சமம் பண்ணவங்க நீங்க நாங்க 2 பேரும் அந்த 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குற சொன்னேன் நெத்தில வைக்கிறோம் மீதி இருந்தா பூஜை அறையில வைக்கிற தெய்வத்துக்கிட்ட குங்குமத்துக்கு சமம் நானு பாரு அந்த செருப்புக்கு சமமான நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா தான் உங்களுக்கு மரியாதை பாரு இவ இந்த கால செருப்பு சோத்து கால செருப்பு நீ இந்த கால செருப்பு பீஸ் கால செருப்பு நீ அறுந்து போன செருப்புடா செருப்பு அறுந்து போனா 10 ரூபாய் கொடுத்து தச்சுக்கலாங்க குங்குமத்தை நெத்தில வச்சு மயில் நஞ்சு போச்சுன்னா கரைச்சி போடும் மறுபடியும் துட்டு கொடுத்தா வாங்கி வந்து வைக்கணும் அப்படி இல்ல நாங்க செருப்பு உன் காலுக்கு செருப்பா வழிப்போம் நாங்க என்னது 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம் நெத்தில வைக்கிறோம் மீதி இருந்தா பூஜை அறையில வைக்கிறோம் 50 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம் காடு மேடு வனாந்தரம் சுத்தி வந்தா கூட தாயர் படிக்கு வெளியில தான் விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க நீங்க குங்குமம் தான் நான் செருப்பு தான் செருப்புடைய சிறப்பு என்ன தெரியாம புரியாம அறியாம நீங்க பேசுறீங்க செருப்புடைய சிறப்பு என்னடா செருப்பு கேவலமா நினைக்காதக்கா ஒரு செருப்பு தான் ராமாயணத்துல 14 ஆண்டு காலம் சிம்மாசனத்துல ஆட்சி பிடிச்சிக்குது அதனால செருப்பு கேவலமா பேசக்கூடாது நல்லா கேளு யாருன்னா சம்சாரி கஷ்டப்படுறவங்க நெத்தி வேர்வை நிலத்துல சேர்ந்துறவங்க யாருன்னா உங்க பின்னாடி சுத்துறாங்களா வரணும்
யாரும் வர மாட்டாங்க. ஏன் அவங்க எல்லாம் கூப்பிடணும்? கட்ட பையன், மொட்டை பையன், குடும்பத்துல அடிபடாத பையன், அப்பா அத்தை பேச்சு கேட்காத பையன் தான் சுத்துவாங்க. என்னக்கா நாங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறோம் இல்ல திருவிழா நடத்துறோமா? பெரியவங்க எல்லாம் கூப்பிடுறதுக்கு எங்க தொழில் கட்ட பசங்க மொட்டை பசங்க வந்தா எங்களுக்கு வருமானம். நாங்க செருப்பு தான், நீ குங்குமம் தான், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த கருவு காரணம் யாரு மட்டும் சொல்லு. என் கணவர் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எங்களுக்கு சந்தேகமே இதுதான். அவ்வளவுதான். இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்க. என்கிட்ட நீ தான் சொல்லணும். என் கணவர் இன்னைக்கு அடிப்பாரு. நாளைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்து எங்க குடும்ப பிரச்சனை, எங்க குடும்ப பிரச்சனை தலையிட நீங்க யாரு ஒண்ட வந்த நாய்கள என்னால தாங்க முடியல. தெரியாது. ஒரு நாட்டுக்கு மகாராணியா சொல்றேன். இந்த கர்ப்பத்திற்கு காரணம் யார் என்பது உங்ககிட்ட சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். மரியாதை கட்டு போடும். ஏதோ பண்ணிக்கிறாரு, ஏதோ பண்ணிக்கிறாங்க. ஆம்பளைக்கு உக்காந்துக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இல்லாத பச்சாதாபம் இவருக்கு வருதுன்னா என்ன காரணம்? சரியா பேர் உட்காந்து அவரு மட்டும் ஏன் துட்டு கொடுத்தாரு? கொடுத்தா வாங்கலாமா? வாங்கலாமா? வாங்க வாங்கியா வாங்கியா பேசுறா உட்காந்து சாலமையின் பாப்பையா
அடிக்கூடாது ரிட்டன் தப்புல ஒரு ஏய் வா இப்படி வாடி இஷ்டமாவல உடாது வாடி இஷ்டா இப்படி, வாடி இப்படி வாடி இஷ்டா இப்படி வா வா என்ன என்ன உக்காந்துக்கு நான் திண்டுக்கல்லையோ நீ மாதிரி பட்டிமன்றம் படத்துக்கு சேரல நீ குங்குமன்றா செருப்புன்றா டாபுரு இப்படி வா எங்க பார்த்தா ஏய், இன்னும் போய் கொஞ்ச நேரம் வாயே. பாரு. நாட்டுக்கு ரொம்ப நாள் திருட்டுப்புல வாங்கி வந்த தேவடியாளுக்கு சப்போர்ட் எங்க போய் பிள்ளை வாங்கி வந்துக்கிற அப்ப யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கலாம் வா அடி போடுங்க நீ அங்கிட்டு பாரு ஏமா சுமாருமா அச்சு நடக்கும் ஆ. இன்னைக்கு அடிச்சுக்குவோம் ஆமா. நாளைக்கு ஒண்ணு குடிக்குவோம் ஆ. எண்டையா சக்காத்தியான வாய் தொட்டு மரியாதை கெட்டுப்படும் உங்கூட்டு கட்டிக்கு நான் வரமா உங்கூட்டு கட்டிக்கு நான் வரமா எங்கூட்டு கட்டிக்கு நீங்க ஆமா இருக்கா யாண்டி பாருங்க உங்கூட்டு அடிச்சாங்களா உன் அண்ணன் அடிச்சாங்களா உன் மச்சல மூத்த அடிச்சாங்களா உன் பேர மாதிரி அடிச்சாங்களா நான் வரீங்க சண்டை போறது கூட தகுதி தரணும் போய் கௌரியாலாண்ட வாங்கி கொடுக்குறீங்க நல்லா இருக்காது ஞாபகம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ? அதானே இந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம்னு கேட்டு சும்மா ரெண்டே அடிதாம்மா சும்மா ரெண்டே அடி ஓரவா நீ பேர கூட்டு சேர்த்து வச்சுக்கிறா பாரு ஏன் அவங்கள பேசுறாங்க ஏன் பேசுறாங்க ஏன் பேசுறாங்க அவங்க பேச வாத்தா உனக்கு தான் கும்பிடல பேச சொல்லு சொல்லியா பேச சொல்லு பேச சொல்லு நல்லா நல்லா ஏன் பேசுறாங்க சொல்றியாங்க பேச உனக்கு தான் அவங்க கும்பிடு சொல்லு அம்மா என பெற்ற தாய் ஏய் மோடி வாயே பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் தாய் முகத்தை பார்த்தது கிடையாது. என்னை பெற்ற தாய் தந்தை எப்படி இருப்பாங்கன்னு கூட இந்த பாவிக்கு தெரியாது. தாய், என்னுடைய கணவனையே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருந்து எனக்கு என் வாழ்க்கை நிலைமையை பார்த்தாயா. என் கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுற அம்மா, இந்த பாவிய கணவரோடு சேர்ந்து வாழும் வரையிலும் எனக்கு எத்தனை கொடுமைகள் நடந்தாலும் சரி, எனக்கு பெற்ற தாய் தந்தையாக நினைத்து கேட்கிறேன். இதை யாரும் கேட்க வேண்டாம் தாயே, கேட்க வேண்டாம் ஐயா. அதிகமா பேசுறாங்கன்னா என் கட்டிக்கு ஆகாது. பேசுறாங்க ஏன் பேசுறாங்க தந்தா சப்போர்ட் யாருக்கு ஒரு சப்போர்ட் சப்பாத்தி யாருக்கு எங்க திட்டுக்குள்ள வாங்கிட்டு உன்னை பார்த்து ஜவுடியான்றான் அடிக்கிறா பாரு எங்க பேசுறா பாரு. இதனால்தான் 9 மாசமா வீட்டுக்காரனை செத்துக்கிறா படுத்து அவன் தோட்டலாம் இவன் துட்டி எங்க வச்சுக்கிறா பாரு.